ஹலோ பிரைஸ்லா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 13வது வசனம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று நம்மை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் என்னுடைய மகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று, அதுக்கு தடையாயிருக்கிறதான் எல்லா துக்கத்தையும் அவர் மாற்றப் போகிறார். எல்லா சஞ்சலத்தையும் அழுகையையும் எல்லா விதமான ஆறுதலற்ற நிலையை மாற்றப் போகிறார். சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆகவே விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து சந்தோஷத்தினால் நிரப்ப வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்குதான பரலோக தந்தை, ஆசைப்பட்டுதான் அந்த நாளிலே நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி எங்களை தேற்றி எங்கள் சஞ்சலம் நீங்க எங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். எந்த விதத்தில் சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கிறதான் எல்லா தடைகளை நீ தகர்த்து போடுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவாய் கட்டளிடுவீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து எங்களை சந்தோஷப்படுத்தி நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாடு இயேசுவின் நாமத்தின் மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.